ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மாற்றமே காணாத வாழ்க்கை மாறும்னு ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று தான் மாறாததாக இருக்குதா? எல்லாமே என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் மாறவே மாட்டேங்குது, இந்த கடன் மாறவே மாட்டேங்குது, இந்த மனிதர்கள் மாறவே மாட்டேங்கிறாங்க, இந்த வியாதி மாறவே மாட்டேங்குது, என்னைக்கு தான் மாற்றம் வரும், என்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை காணப்போகிறேன் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் இந்த தேவன், இந்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மாற்றமே காணாத வாழ்க்கை மாறும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவள் எவ்வளவோ வைத்தியங்களுக்கு செலவு செய்து பார்த்து, இவள் போகாத மருத்துவமனை இல்லை, எல்லா பணங்களையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு சில வியாதிகள் சில நாட்களாக இருக்கும் பொழுது, இது எப்போ குணமாகும், எப்போ எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று தானே நினைப்போம். இவளுடைய அனுபவம் பெரும்பாடு 12 வருஷம் சற்றாகிலும் குணமாகலை. எத்தனையோ பணத்தை செலவழித்து பார்த்துட்டா, எத்தனையோ வைத்தியத்தை செலவழித்து பார்த்துட்டா, எந்தெந்த வைத்தியம் செய்ய முடியுமோ அத்தனை வைத்தியத்தையும் செய்தாள். ஆனால் குணம் ஆகலை. பணம் விரட்டியாக போனதான் மிச்சம். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எத்தனையோ மருத்துவமனையை போயிட்டேனே, எவ்வளவோ ஆயிரங்களை செலவு பண்ணி பார்த்துட்டேனே, ஒன்றுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என் வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் மிச்சம், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி பல விரக்தியோடு கூட எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் சற்றாகிலும் குணமடையாதபடிக்கு, மாற்றத்தையே காணாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட விரக்தியோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். கேள்வி எப்படிப்பட்டிருக்கிறா? அவரால் அற்புதம் நடக்கும், அவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும்னு கேள்விப்பட்டு, எப்படியாவதும் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு, ஜனக்கூட்டம் என்ன சொன்னால் என்ன, என வாழ்க்கையில் நான் இனிமேல் வாழ்ந்தா என்ன, எனக்கு இயேசு தான், எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய வாழ்க்கையில் அந்த நிமிடத்திலேயே அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த நிமிடத்தில் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுவை எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோடு தேடுகிறானோ, விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் நடக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். சகோதரனே, உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். சகோதரியே, நீ சோர்ந்து போகாதே, அவருடைய வார்த்தையை நம்பு, அவர் மேல் விசுவாசம், அவரை நீ சார்ந்துகொள். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீ காணப்போகிறாய். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். நீ விசுவாசித்த, நீ என் வார்த்தையை நம்பின, என் வார்த்தையை நம்பி என்னை தொட்ட, நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட, அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை அதிகரிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஜெபமனோமா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் என்னென்ன மாற்றத்தை காணாதபடிக்கு, சற்றாகிலும் மாற்றத்தை காணலை, மாற்றத்தையே பார்க்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து மாற்றத்தை பார்க்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.